15 மினிட்ஸ் இருந்தால் போதுங்க. ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான முட்டை மசாலா பண்ணிடலாம். இது சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பேனில் எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக சால்ட் சேர்த்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி குக் ஆகி வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே 2 பழுத்த தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து தக்காளி நல்லா குழையிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், எக்கு ஆல்மோஸ்ட் குக் ஆயிடுச்சு. தக்காளி இந்தளவுக்கு குக் ஆனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்க முட்டையும் 4ஆக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. முட்டை உடையாத மாதிரி பொறுமையாக கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக பெப்பர் அண்ட் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழை தூவி இறக்குனா முட்டை மசாலா ரெடிங்க. சப்பாத்தி, சாம்பார், ரசம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். 15 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.